அடுத்த மகாநதி எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். குமரன் வந்துட்டு விஜய்ட்ட போயிட்டு, "ஏன் விஜய் இப்படி பண்ணீங்க? உங்கள எவ்ளோ பெரிய ஆளா நான் நெனச்சேன். இவ்ளோ கீழ்த்தனமான ஒரு வேலை நீங்க செய்வீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கலன்ற" மாரி சொல்றாங்க. "இங்க பாரு விஜய், காவேரிக்கு மட்டும் அப்பா இல்லன்னு நெனச்சிடாதீங்க. அப்பாவாவும், மாமாவாவும் நான் இங்க இருக்கேன். அவளுக்கு எதானாலும் நான் கண்டிப்பா தட்டி கேட்பேன். மேரேஜ்ன்றது எவ்ளோ புனிதமான விஷயம். அது இப்படி கான்ட்ராக்ட் பண்ணி ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்கன்ற" மாதிரி கத்துறாங்க. விஜய் அதுக்கு வந்துட்டு, "இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸ்டார்ட்டிங்ல நாங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் அந்த மாதிரி தான் இருந்தோம், ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு காவேரி ரொம்ப பிடிக்கும். இப்போ காவேரி தான் எனக்கு எல்லாமே. அவ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் தெரியாம ஸ்டார்டிங்ல அப்படி பண்ணோம். தப்பு தான், அது ஏன் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நாங்க வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்றோம், சந்தோஷமா இருக்கோம்." கங்கா வந்துட்டு, "சந்தோஷமா இருந்துட்டா நீங்க வந்துட்டு காவேரிட்ட பேக் பண்ணிட்டு வர சொன்னது" சொல்லி கத்துறாங்க. விஜய் வந்துட்டு, "இருங்க, பொறுமையா இருங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? நாங்க கொடைக்கானல் ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணி தான் நான் வந்துட்டு காவேரிட்ட பேக் பண்ண சொன்னேன். இது ஏதோ தப்பா போர்ட்ரேட் ஆயிருக்கு." காவேரி வந்து அழுதுட்டே ஓடி வராங்க. "ஏன், என்னாச்சம்மா? ஏன் எல்லாரும் இப்படி கத்துறீங்க? என்னாச்சுன்னு?" சொல்லி வராங்க. சாரதா வந்துட்டு, "ஏண்டி நீ வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியா? உண்மையை சொல்லுன்ற" மாதிரி கத்துறாங்க. காவேரி வந்து வேற வழியே இல்லாம ஆமாமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. பசுபதி வந்து சிரிச்சுட்டே ஃப்ரேம்குள்ள வராங்க. "எனக்கு தெரியும், முன்னாடியே எனக்கு தெரியும் இப்படிதான் இது முடியும்னு" சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.